ஸோ வெல்கம் பேக் டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி சாப்டர் 3 த ட்ரெயின் எஸ்கேப் கைஸ். இது நான் என்ன பண்ணுறேன்னா தெரியாமல் வாய்ஸ் வேறு மாதிரி கொடுத்துட்டேன், அதனால உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்காது, மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஆனால் நான் எஸ்கேப் கஷ்டப்பட்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி முடிச்சிருக்கேன்னு. சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன போதோ தெரியல, நான் லைட்டாக வைக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சவுண்டு வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களுக்காக தான் பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, உள்ள போயிடலாம். எடுத்தோன்னே ஜெயிலுக்குள்ளே போட்டுருவானுங்க, சூடாகுது எனக்கு. எப்படி சீக்கிரம் ஓப்பன் ஆகுது, மெதுவாகவும் தான் ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். டனலுக்குள்ளே போனோடனே இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்னது டேங்க, இது ஒரு குப்பை தொட்டி கைஸ். இந்த குப்பை தொட்டி கொயிங் 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 கொயின்னு சவுண்டு போடும், அப்படியே கிராணியும் கிளவனும் சொட்டையனும் மொட்டையனும் வர வச்சிடும். அதுதான் ரொம்ப டேஞ்சர். சடன்னு சீக்கிரம் உங்களை வரைச்சி வெப்பன் கீ எடுத்த உடனே வெடப்பான செயல்கள் நமக்கு தான் கிடைக்கும். எடுத்த உடனே வெப்பன் கீ கைஸ் கிடச்சிருச்சு, ரொம்ப பறமையாக இருக்கும். இவனுங்க எங்கே காணும், என்னடா வரவும் மாட்டா. சீக்கிரம் வா கிராணி, சீக்கிரம் வா கிளவி. கைஸ் இந்த கிளவி வர மாதிரி தெரில, என்னடா இது வருவாளாம் மாட்டாளடா, எப்படா வருவா? ஸோ நமக்குன்னே வரீங்களடா, சீக்கிரம் வாடி கிளவியே. வந்துட்டா. அந்த பக்கம் போய் சவுண்டை மட்டும் மூட்டி விட்டா போதும் கைஸ். சவுண்டை போடணும் கைஸ், சவுண்டை போட்டாச்சு. ஓடி கிளவி, அங்கே போய் உன் வேலையை பாரு, ஓடு. இங்கெல்லாம் வேலையை காமிக்கக்கூடாதே. சீக்கிரம் சடன்னு மேலே போயிடலாம். இந்த மொட்டையன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில, வழுக்கத்தலையன் வேலையை காமிச்சிடும், கையில் கன்னோடு இருப்பான், அதான் பயமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ண போகிறானுங்களோ, என்னடா இது இங்கே கிளம்ப இல்லை. சீக்கிரம் போய் தொற கீ கிடச்சிருச்சு. சீக்கிரம் போய் கல்லை பொறுக்கணும். கல் இருக்கும் கீழே, அந்த கல் மட்டும் எடுத்துட்டா போதும் கைஸ். மொட்டையனை முடிச்சா போதும். அவன்கிட்ட இருந்து கன்னை சுட்டு அந்த கன்று வச்சு அவன் ஆயுதத்தை வச்சு அவனே போடுற மாதிரி அவனை போட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்று ஸ்டோர் கல் கிடச்சிருச்சு கைஸ். அந்த கல் எடுத்து இப்போ நம்ம அந்த பக்கம் போவோம். அந்த பக்கம் எங்கேயா கல் இருக்கா? கல் கிடைக்க மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் இது, ஒன்றும் இல்லை. கைஸ் இங்கே கைஸ் கல் கிடைக்க மாட்டேங்குது. அச்சச்சோ, நமக்குன்னே அமையுது கைஸ். ஸோ சேட். நம்ம என்ன பண்ணுறது கைஸ்? நம்ம என்ன ஒரு வீடே சுற்றி வந்தாச்சு, கல் கிடைக்கல நண்பர்களே. எங்கே பார்த்தாலும் மொட்டையும் சொட்டையும் காணும். அப்போ வெளியே இல்லை, உள்ள திறந்த உடனே காணும். ஒரு கல் கொடுத்துருங்களேன்டா, ஏன்டா ஒரு கல் கொடுக்குற, ஏன்டா இப்படி கஞ்சத்தனம் பண்ணுறீங்க? பிஸ்னாரிங்களா, பிஸ்னாரி தலைங்க, பிஸ்னாரி ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? இன்னும் எல்லாம் பறக்குதா? கிராணி, நான் பார்த்தோன்னே மறந்துட்டேன். கிராணியாடா இது? இன்னொரு கல் வேணும். கல் கிடச்சிரு. இங்கடா கல்லையே காணுது. அங்கே ஒரு கல் இது மின்னுச்சு. கல் இருக்கு. சடன்னு அதை எடுக்கணும். கல் குமிஞ்சுதான் எடுக்கணுமா? ஸோ வெடி அம்மா, கல் கிடச்சிருச்சு. எங்கே இருக்குப்பா? ஐயோ, அப்படியே போயிருக்கலாமே, இப்படி ஏன் போனேன்? இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஐயோ, இதுக்குள்ளே இந்த கிழமோட ஷாட்கனோட புல்லட்டு தான் இருக்கும். என்னடா அது? ஐயோ, மைக்கு தெளிஞ்சிருக்குமா? யாருக்கு தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். சீக்கிரம் எங்கே ஒரு கல், சீக்கிரம் அதை எடு. எப்பா மொட்டையும் வந்துட்டானா அவன் 2 பேர்த்த அடிக்கிற கரெக்டாக இருக்கும். போடு. இந்த சத்தத்தை வர வச்சு அவங்கள வெளியே வர வைக்கலாம். அது கொஞ்சம் வடப்பு. எங்கடா எவனையும் காணோம். கமலாசே, கிராணி வந்துட்டா. கிராணி, உன் புருஷனை கூப்பிடு போ.
செத்து போயிட்டா. மயங்கிட்டா. ப்ளீஸ் மொட்டையா வந்துரே. மொட்டையா மொட்டையா மொட்டை அந்த பக்கம் போயிட்டான். மொட்டைக்கு ஒரு தரிசனம் போடணும். போ உன் கண்ணை சட எடுத்து போ, வீட்டுக்கு கிளம்பு. புல்லட்டை தூக்கு. எங்க அவ கிளவி, நாட்டு கிளவியும் போட்டாச்சு. இந்த புல்லட்டையும் எடுத்து அடுத்து மேலே ஒரு காக்கா இருக்கும். அந்த காக்காட்ட அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? எப்படி இருந்தால் ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ணுவோம். ட்ரெயின் பற்றி எதாவது இருந்துச்சுன்னா அடப்பு, இல்லாட்டி நாக்கை போட்டு போக வேண்டியது தான். எப்போ இங்கே மறந்துட்டேன். ஸ்லெண்ட்ரினா எங்கேருந்து வந்தாலோ எப்போ சடான்னு மேலே போயிடலாம். இது ஒன்று மேலே போகிற கஷ்டமாயிரும். சீக்கிரம் மேலே போ. எங்குங்க காக்கா? காக்கா என்ன வச்சிருக்கேன் எனக்காக? ட்ரெயின் கீ கொடு. கொத்திரியா நீ? வீட்டுக்கு கிளம்பு. அவ்வளோதான், போய் கறி போட்டாச்சு. அவ்வளோதான் கிராண்டிகிட்ட சொல்லி வை, எவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஓகே, பரலோகத்துக்கு போய் சொல்லி வை, கன்று வச்சுருக்காங்க கையில் அப்படின்னு. இந்த ட்ரெயினுக்கு அப்படியே கீழே போட்டாச்சு. சொல்ல இப்போ எப்போ யூஸ் ஆகுதோ அப்போ யூஸ் ஆகும். இன்னும் நம்மளுக்கு என்னென்ன வேணும்னா கோல்டு காயின் வேணும். மெயினாக கோல்டு காயின். தேங்காய். நைஸ், தேங்காய் இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு இந்த கன்னுங்க பத்திரமா சேஃப்டி பண்ணி இருக்கணும். பெட்டு மேலே போட்டு வச்சிரும். இது கிராணியோட தான். ஐ திங்க் மொட்டைக்கிட்ட சொல்லாது, அது வரைக்கும் சந்தோஷம். சீக்கிரம் கீழே போய் அந்த இங்கே அந்த ஒரு சத்தம் போட்டுடலாம். அந்த சத்தம் போடுற இடத்துக்கு போய் நம்ம அந்த தேங்காய் வச்சிடணும். இதுக்குள்ள என்ன இருக்குது? சேஃப்கி அதுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ தெரியல. இது திறந்து பார்ப்போம். இதுக்குள்ள என்ன இருக்குது? மேட்ச் பாக்ஸா? ஸோ இதை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? கோல்டு கீ தான் மெயினாக வேணும். அது கோல்டு காயின். சாரி கைஸ், கோல்டு கீன்டா கோல்டு காயின். என்னடா அது கோல்டு காயின் மாதிரி இருக்கு? என்னடா அது? காயினுங்க. எப்பா நம்ம வாய் வைக்கிறது கூடிய சீக்கிரம் நடந்துடுது, எப்படின்னே தெரில. இது கோல்டு காயின் எப்படியோ கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு என்னென்ன வேணும்னா கோல்டு காயின் கிடச்சிருச்சு, ட்ரெயின் கீயும் கிடச்சிருச்சு கைஸ். ஒரு ஸ்விட்ச் பாக்ஸு, ஒரு ஸ்விட்சு. வேறு நமக்கு என்ன வேணும்? ஆக்சிலேட்ரு. இது 2 கிடச்சா போதும், ட்ரெயின் எஸ்கேப்பாக பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு. டிக்கெட் சூப்பர் கிடச்சிருச்சு. வேறு என்ன வேணும் நமக்கு? இந்த வச்சுக்கோ குப்பை தட்டி. இனிமேல் சத்தம் போடாது நம்மளை பார்த்து. ட்ரெயினை திறந்து விட்டு பார்க்கலாம். அவ்வளோதான், திறந்து விட்டாச்சு. எங்கே திறக்க மாட்டேங்குது? திறந்துடுச்சு. சூப்பர் கைஸ். இதுக்குள்ளே தான் கீ வைக்கணும், ஆக்சிலேட்டர் வைக்கணும். இந்த 2 மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் அங்கே இது ஸ்விட்சு வச்சா போதும். அதான் வெற்றிகரமாக என்ன எஸ்கேப் பண்ணிட்டோம்? ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிட்டோம். முதலாம் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் சொல்லுங்க. ஃபஸ்ட்டு போய் யாரும் வந்துடாதீங்களா? தம்பிங்களா எவனுமே இல்லை. எப்பா கிராணி கிளவி எங்கே போகிற? கிளவி எப்படா முடிச்சது? அப்பா ஸ்லெண்ட்ரினா கதை எப்படியா முடிக்கணும்? ஸ்லெண்ட்ரினா இந்த கிளம். ஐயோ, அந்த கன்று எங்கே போட்டேன்? மேலே இருக்குது, மேலே போய் எடுக்கணுமா? அப்போ இந்த கிழவனை டைவெர்ட் பண்ணணும். டைவெர்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம இது போயிடுவோம் போல். சீக்கிரம் வட கிழவா நாட்டு கிழவன் டைவெர்ட் பண்ணியாச்சு. இப்போ சட நம்ம மேலே போயிடலாம். மேலே போய் அடுத்தது என்ன பண்ணலாம்? மேலே போய் கன்று மேலே எடுக்கணும். கன்று எடுத்து 2 டம்முன்னு போடணும். எங்கடா இருக்குது? இந்த ரூம் தான். இந்த ரூம்குள்ளே தான் கன்று கடைசியாக போட்டோம். இங்கேயே தாங்க இருக்குது. கிழவனுக்கு கண்ணு தெரில, அது வரைக்கும் சந்தோஷம். எங்கே கிழவன்? கிளவி எவனோ வர கிளவி. சொட்டை நீ இப்போ எங்கே? அந்த மொட்டை நீ வாடா. மொட்டை நீ காலி போ. புல்லட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே இருக்கா? இது சுவிட்ச் கிடச்சிருச்சு. வடப்பு கைஸ். சுவிட்ச் அப்படியே நமக்கு வெற்றிகரமாக சுவிட்சும் கிடச்சிருச்சு. மீது இன்னும் 2 பொருள் தான் கேஸ் இருக்குது. அந்த 2 பொருள் கிடச்சிருச்சுன்னா நம்ம ட்ரெயின் எஸ்கேப் வெற்றிகரமாக முடிச்சுக்கலாம். வாங்க சீக்கிரம் போய் இந்த சுவிட்சை முதல்ல போட்டுடலாம். சுவிட்சு அது ஈஸியாக போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. அது ஒன்றுன்னா வரீங்களா? இங்கே ஒன்று இது இருக்குது பாக்ஸ். இது தட்டி விட்டுட்டிங்கன்னா இதை இப்படி போட்டு இது மேலே இழுத்துடணும். 1 2
3 அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன பண்ணணும் நம்ம? அடுத்து ட்ரெயின் கீ அவ்வளோ. இந்த ஷார்ட்கன் எடுத்து இந்த ஜன்னலை உடைக்கணும். ஜன்னலை உடைச்சிட்டு இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே இந்த 2 பானையை வச்சு பேட்லாக் கீ வேணும். எலும்பு கூடுத்தலையும் அங்கே இருப்பான். அப்போ பார்த்தாலும் எவன் யார் அவன்னே தெரில. கொடுங்கடா எப்போ ஆக்சிலேட்டர் ஒரு பொருள் கிடச்சா போதுங்க. ஆக்சிலேட்டரு அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஆகுமோ? எப்பா சீக்கிரம் கொடுத்துருங்கடா. நம்ம நிறைய இடம் தெரியும். அந்த ஏதாவது ஒரு இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா அடப்பே. ஃபஸ்ட்டு நம்ம கீழே போய் அந்த ஜன்னல்கிட்ட போவோம். ஜன்னல் டொமேல் முடிச்சாச்சு. இதுக்குள்ளே ஓடு போய் இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏதோ கீ இருக்குது. என்ன கீ? ஷெட்டு கீ வச்சு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்குள்ளே இருக்க சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. இது குதிக்க முடியாது எனக்கு தெரியும். ஆனால் அந்த டோர் ஓப்பன் பண்ணி தான் போகணும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஃபயர்வுட். இது வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? ஏண்டா ஃபயர்வுட்டை கொடுத்து ஏமாற்றிட்டீங்களாடா. இன்னும் 2 இருக்குங்க. இன்னும் 1 இருக்கு அதே மாதிரி. இதில் புல்லட்டு வேறு இல்லை. புல்லட்டு இருக்கா? அதுக்கு புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். புல்லட்டு ஐயோ புல்லட் இல்லை, முடிஞ்சு பேஸ் புல்லட்டை காணும். இப்போது நம்ம அந்த என்ன பண்ண போகிறோன்னா, மேலே போய் புல்லட் எடுத்து 2 கிழவனும் எந்திரிச்சிருப்பாங்க, போட்டு தாக்கணும். இதுதான் நம்ம மிஷின். எங்கே? இதுக்குள்ளே இல்லை. நைஸ். எங்கடா இருக்கீங்க? டே மறைஞ்சிருந்து அடிக்காதீங்கடா. இங்கே இல்லை. நல்லா வேலை. இதுக்குள்ளே என்ன இருக்குது இப்போது? இதுக்குள்ளே ஏதோ கொடுங்கடா. இன்னும் சிலிண்டரு எங்க மறந்துட்டங்க. சிலிண்டர்னு ஒன்று டப்புன்னு வந்துடுவா. முதல்ல கதையை முடிக்கணும். டெடி பேர் மட்டும் கிடைக்கட்டும். புல்லட். இது ஒரு புல்லட்டை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? 2 கொடுங்கடா. ஏன்டா ஒரு புல்லட்டாக கொடுக்குறீங்க? உங்களுக்கே அநியாயமா இல்லையாடா? என்னடா அடி கிளவி. என்ன பிரச்சனை? கன் இருக்கு, நான் போட்டு தரலன்னு தெரியாதா? லிஃப்ட் எடுத்து மேலே போவோம். லிஃப்ட்டு இது மெதுவாக போகுங்க. அதான் வெறியாகும். இன்னும் நமக்குமே இதாக இருக்குது. இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இங்கே புல்லட் இருக்குமே. இருக்குது 1 2 கிஜிக். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அடுத்தது இதுக்குள்ளே போனால் இதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை. நாடா எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து சேஃப்கி எடுக்கணும். சேஃப்கி இதை எடுத்து அதுங்க இருக்கும் திறக்கணும். அதுக்குள்ளே நல்லா கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை. இந்த ஆக்சிலேட்டர் மட்டும் கிடச்சா போதுங்க. அப்புறம் நம்ம இந்த எஸ்கேப்பே முடிச்சிடலாம். எங்கடா அந்த எஸ்கலேட்டர் ஐயோ வாயிலே வர மாட்டேங்க. விடுங்க. அதை மொட்டையினையும் முடிச்சாச்சு. அடுத்தது அந்த ஒரு பொருளை மட்டும் கிடச்சா போதும். அது பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, மன்னிச்சுக்கோங்க. இப்போ எங்கே போகலாம்? ஏதோ எந்தெந்த இடத்துல இருக்குன்னே தெரியல. எனக்கு மண்டை வெடி ஆகுது எனக்கு. இப்போ கீழே அந்த ஷெட்டு கீயை ஃபஸ்ட் எடுப்போம். க்ரூபார் மேலே போய் எடுப்போம். ஓப்பன் பண்ணுவோம். அப்போது அதுக்கப்புறம் ஷெட்டு கீ எடுத்துக்கலாம். ஷெட்டு கீ கீழே இருக்குது. க்ரூபாரு எடுக்கிறோம். அதுலேயாச்சும் இருக்கணும். எங்கே தப்பாக போயிட்டான். இங்கே எப்படியோ போகணும். தப்பாக போயிட்டான்னு நினச்சேன். தப்பாக போயிட்டேனே. ஐயோ தப்பாக போயிட்டேனே. இது போக முடியாது. அந்த பிளாங்க் வேணுங்க. பிளாங்கு இதுதான் போய் ஆகணும். சரி, இது டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக பட்டன் அமுக்குறோம். லிஃப்ட்டு மேலேருந்து கீழே வருது. இது வரதை பொருள் இங்கே வந்துருச்சு. மேலே போகலாமா? ஐயோ கீழே தான் போகுமா? லிஃப்ட்டு எப்படி கட்டினாங்கன்னு எனக்கு புரியல. மேலே போகுது கீழே வருது. ஜம்முன்னு இருக்கு. ஏன் இந்த லிஃப்ட்டு நடக்கவே தேவையில்ல. நம்ம அடுத்தபடியாக எந்த இதுக்கு சேஃப்டி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் அந்த இதை திறக்கலாம். அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு தெரில. அம்மா என்னடா பட்டனுக்கு எப்போ சிலிண்ட்ரினா எங்கேருந்து பொண்ணு வர? இந்த சிலிண்ட்ரினாவை எங்கே கூட்டினோம்? சிலிண்டர் ஐயோ கிராணி எங்கே பார்த்தா சிலிண்ட்ரினா, எங்கே பார்த்தா கிராணி. ஏ கன்னு எடுத்துட்டு உங்களை போட்டு தள்ளணும். எங்கடா அது? ரொம்ப நேரம்னு பார்த்தா கல்லும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன கைஸ் இது? இந்த கல் கிடச்சிச்சு. சொன்ன உடனே கல் என்னடா அது மினு மினுக்கிற மாதிரி இருக்குதா? எதுவுமே இல்லை. என்னடா நியாயம் இது? என்னடா மொட்டை என் கண்ணு வச்சுருந்தேன். அவ்வளோதான். எவனா வேணா வாங்கடா. அவ்வளோதான். இன்னைக்கு காலி 2 பேரும். சொட்டை இங்கே வா. நீ வீட்டுக்கு கிளம்பு. போய் சொல்லி வை உன் புருஷன்ட்ட. உன் புருஷனோட தனி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வைப்போ. வேற மோட்டா நீயும் கிளம்பு. அவ்வளோதான். இப்போ சடன்னு அந்த ஒரு ஆக்சிலேட்டர் மட்டும் கிடச்சதுன்னா சீக்கிரம் அந்த கேமை முடிச்சு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். நம்ம நேரம் பார்த்து கிடைக்க மாட்டேங்குதே. என்னடா இது எஸ்எஃப்கி? ஐயோ மேலே போகணும். மெதுவாக போகிறாங்க. ட்ராப்பு இது ட்ராப்பு நான் பார்க்கவே இல்லையே. உனக்குன்னே வராங்க. மொட்டை தள்ளுற மொட்டை தலையா? இந்த ரூம் தானே? இந்த ரூம் தான். ஏன்னா நல்லா கொடுத்துருங்கடா. கொடுத்துணும். நான் டோர் எஸ்கேப்படா பண்ண போகிறேன். நான் பண்ணுறதே ட்ரெயின் எஸ்கேப்பு. இது வச்சுங்க நானடா பண்ணுவேன். உங்களுக்கே அநியாயமாக இல்லையாடா? வேற எங்கங்க நானும் போய் தேடுவேன். அப்போ அந்த பானைக்குள்ளே தான் இருக்கும். ஐயோ அதுக்கு நம்ம கன்னு வேணுமே. கன்னு பிளாங்கு மேலே போட்டிருப்போம். எதுக்கோ மேலே போட்டுப்போம். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே போய் யூஸ் பண்ணணும். இதுக்கு நம்ம தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு. ஏன்னா இது நமக்கு சீக்கிரமே கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுதான் இந்த ரூமு. ஐயோ இந்த ரூமு தானே. ஐயோ இதுக்கு லிஃப்ட்டில் மேலே போகணுமே. ஸோ ஐயோ கீழே போடலாமா? லிஃப்ட்டு கூப்பிட்டு எப்போ இந்த லிஃப்ட் வேறு பொறுமையாக வருங்க. என்னங்க இது ஏதோ வருது. அதில் ஏதோ இப்போ திரும்பவும் இங்கேருந்து இந்த பட்டன் அமுத்தணும். அப்படியே பொறுமையாக மேலே போகுதுங்க. அப்படியே பொறுமையாக போனால் நம்ம போயிடலாம். ஆனால் இது வரைக்கும் நல்லா சேஃப் தாங்க. கிராணி சொட்டை மொட்டை நம்மளால் அடிக்க முடியாது. அது வரைக்கும் சந்தோஷம். கைஸ் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம்தான் நம்மளுக்கு அந்த ஆக்சிலேட்டர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ சிலிண்ட்ரினா வேறு திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ளே அந்த டெடி பேர் மட்டும் போட்டால் போதுங்க. சிலிண்டரினை செத்து போயிடுவோம். போண்டா வாயில் வச்சுக்கிட்டு போண்டாவாய் அது எங்கே போகிறது? எந்திரிச்சிருப்பாங்களா? யாருக்கு தெரியும்? கன்று நல்லது இங்கே தான் இருக்குது. கன்று எடுத்துக்கிட்டு புல்லட்டு. ஐயோ புல்லட்டு காணும். காருக்கிட்ட ஒரு புல்லட் இருக்குது. மொட்டை தலையா நீ எப்படா எழுந்திரிச்ச? மொட்டை இறா அந்த புல்லட் எடுக்கிறேன். புல்லட் கிட்ட போய் எடுக்கணும். மொட்டை வந்துட்டான். சீக்கிரம் சிலிண்டரி நான் வேற சும்மா வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. மொட்டை அப்படி வாடா. மொட்டை தொலையா நாட்டு மொட்டை தொலையா. இந்த புல்லட்டை மட்டும் எடுத்துக்கிறேன்டா. இப்படி வாடா. சீக்கிரம் வாடா. பொறுமையாக வரானே. சீக்கிரம் வாடா. புல்லட் நைஸ். மொட்டை வீட்டு கிளம்பு. அவ்வளோதான். வேற இது அவ்வளோ புல்லட் எதுவும் கிடைக்காது. அதனால நம்ம கல்லை தான் பொறுக்கணும். ஏன்டா இப்படி கல் பொறுக்க விட்றீங்க? எங்கே அந்த கிரானே
கிராணி நான் வரேன் இங்கேருந்து. ஐயோ மயக்கமாயிட்டா. ஐயோ இடுறாத கல்லுக்கு, இன்னொரு கல்லுக்கு நான் எங்கே போவேன்? ஐயோ கல்லு 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 ஐயோ கிடைக்கவே மாட்டேங்கிறதே. என்னடா நம்ம கல்லு சீக்கிரம் கொடுங்கடா. ஒரு கல் கொடுங்க, ஒரு கல் கொடுத்தா போதும் எனக்கு. ஒரே ஒரு கல்லை கொடுங்க, ஒரு கல் கொடுத்தா போதுண்டா பிள்ளைங்களா. டேய் என்னடா ஒரு கல் கொடுங்கடா. என்ன ஒரு வீடியோ சுற்றி வந்துட்டேன், ஒரு கல் முடிக்கல. ஸோ சார் இன்னும் மட்டையாகி தான் கிடக்குறான். முடிக்கணும்னா ஒரு கல் கண்டிப்பாக வேணும். கொடுத்துருங்கடா, அந்த ஒரு கல்லை கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு கல் தானடா கேட்குறேன், உங்கள் சொத்தையடா கேட்குறேன். என்னடா இது? ஏய் எங்க கிடைக்கவும் மாட்டேங்குது. என்ன பண்ணுறது நான்? கல்லு கல்லு ஏய் இங்கே தான் மின்னு இருக்குது கல்லு. கிடச்சிருச்சு. நான் கல் கிடச்சிருச்சு. எங்கே சொட்டை கிளவி மயக்க தெரிஞ்சிட்டாளா? ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, பட்டிருக்கோம். என்னடா இது? சி வேற ஏதோ ஒரு கல் கொடுங்கடா. ஏன்டா ஒரு கல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இங்கடா கல் கல் இது கல் இருக்காது, வெளியே தான் கல் இருக்கும். நான் சும்மா இங்கே தான் தேடிட்டு இருக்கேன். குரோபார் சரி அது இருக்கட்டும், பரவாயில்ல பார்த்துக்கலாம். மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரம் கல் கொடுத்துருவாங்கன்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதான் சொல்கிறேன். வந்தீங்கன்னா இங்காடி எவனுமே வரல. இந்த லிஃப்ட்டும் பொறுமையாக தான் வரும். போலாமா? சீக்கிரம் போடா. இதுக்குள்ள நம்ம அவசரப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா அங்கே மொட்டையாக இருக்கான். மொட்டையாக ஒரு அறை வச்சிடலாம். அதான் ஸோ கரெக்டாக நின்று ஹேண்டில் பண்ணுறேன் கைஸ். அதான் இதுக்குள்ளே நான் டோர் எஸ்கேப் பண்ண போகிறது இல்லைடா. இது கொடுத்துடாதீங்கடா. கொடுக்குறானுங்க நாய் வாயுங்க. என்னடா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? இல்லை சொல்லல என்ன பண்ணுவேன்? என்னடா இது? ஏய் வடப்பா கீழே போச்சியா? திரும்பமா கீழே போகலாமா? ஒட்டமாமே மொட்டை தலை எங்கே இருக்கான்னு தெரியல. அவனை மூலம் டைவர்ட்டை போடணும். ஸோ இங்கே இல்லை. கீழே பார்த்தா கிராணி இருப்போம். இப்படி இருக்கும் அடப்பா இருக்கும். ஆனால் இருக்கக்கூடாதுன்னு நம்பிக்கை. அதான் இப்படி இல்லையா? நம்ம தான் ஏன் இருக்க மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அது வரையும் சந்தோஷம். எப்போ எங்கே போகிறேன்? கல் கிடச்சிருச்சு கைஸ். சரி கடப்பா கல் கிடச்சிருச்சு. அடுத்த கல் தேடி போக வேண்டியதுதான். ஏய் மொட்டையா, நீ சீக்கிரம் செத்து போ. ஏன்டா மயக்க மாற? அங்கே ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை வச்சு அடிச்சிட வேண்டியதுதான். செத்து போ. ஏய் செத்து போல மொட்டை தலையா. மொட்டை தலையா ஒத்த முடி கூட இல்லாமல் இன்னொன்று வேலைத்தனம் பண்ணிட்டான் பாரு. உனக்கு ஒரு வீடு, உனக்கு ஒரு பெட்டு. அடுத்த வீடியோவில் சொல்லுங்க, நான் கிராண்ட்பாவோட பெட்டு காமிக்கிறேன். அடுத்த தடவை ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிராணி டோர் எஸ்கேப் பண்ணலாமா வேண்டாமான்னு மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டு போடுறீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிப்பேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிராணி சாப்டர் 3 த டோர் எஸ்கேப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் அதை எடுத்து போடுவேன். இல்லாட்டி உங்களுக்கு ஈவில் நன் த பலூன் எஸ்கேப் பண்ணணும்னா, ஆனால் அது பாட்டாக தான் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டங்க. அது பண்ணிக்கலாம், நமக்கு பிரச்சனை இல்லை. அது பண்ணுறதுக்குள்ள நம்ம இது போக வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. த கிராணி சாப்டர் 3 த டோர் எஸ்கேப் இல்லாட்டி
ஈவில் டன் த பலூன் எஸ்கேப். இது ரெண்டுத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு பண்ணேன், அதை என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த கல் பொறுக்கிட்டே இருக்கேன். 2 பேர் யாவனுமே சாக மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. கைஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறதுனால தான் நான் பண்ணேன். வீட்டு பக்கத்தில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க ஒருத்தங்க, இந்த மாதிரி ப்ரோ இந்த மாதிரி கிராணி சாப்பிட்றது ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு. நானும் உங்களுக்காக பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே பண்ணிட்டேன். அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க, நான் பண்ணுறேன். அதனால் எனக்கு என்ன நீங்கள் பண்ணணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணால் போதும். ஓகே கைஸ், வாங்க ஷெட்டுக்குள்ளே ஒழுங்கான பொருள் இருந்துச்சுன்னா நான் பாட்டுக்கு ட்ரெயின் எஸ்கேப் முடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஓடிடுவேன். அவ்வளோதான், வேறு இதே கிடையாது. அவ்வளோதான், நான் பாட்டுக்கு ஓடிடுவேன். ஸோ எங்கே பார்த்தாலும் கிடைக்கவே மாட்டேங்குது காய்ஸ். ஃபஸ்ட்டு ஷெட் ஓப்பன் உள்ள டெடிபேர், சூப்பர் டெடிபேர் கிடச்சிருச்சு. இப்போ அந்த சிலிண்டரினா கதையை மூடிக்கிறேன்னு இல்லையான்னு பாருங்க. லிஃப்ட்டு கஜக் மேலே போ பாருங்க. சிலிண்டரினா நீ முடிக்க போகிறேன். பார்க்க தயாரா? வெல்கம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் பார்க்க விடுவேன். மேலே போயிட்டு இவ்வளோ பொறுமையாக போகிறாங்க. இப்போ போயிடுங்க போயிடும். அதுக்குள்ளே கிராண்ட் எந்திரிச்சு வந்துடுவாங்க போல். போண்டாவாய் பார்க்க போண்டாவாய் எனக்கு ஒரு நல்ல சாவியாக கொடுத்துட்டு போண்டாவாய் நல்லா சாவி கொடு போண்டாவாய். என்ன சாவி கொடுத்துருக்கா? ஐயோ, பேட்லாக்கி கொடுத்து ஏமாத்திட்டாலே. அதுக்குள்ளேயே ஏதாவது நல்ல பொருள் இருந்துச்சுன்னா நல்லது தான். அதுக்கு நம்ம 2 பானை எடுக்கணுமே. அது 2 பானையும் மேலே இருக்குது. என்ன பண்ணுவேன்? ஐயோ, இந்த 2 பானை எங்கேங்க தேடுவேன்? ஸோ கடுப்பு காய்ஸ் அந்த பானையை தேடுறதுக்குள்ள. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை, நக்கு தான் இருக்கு. நக்கடான்றாங்க நம்மளே போய். போட்டுக்கலாம். எடுத்துக்கலாம். கல் பொறுக்கும் நல்லா. இந்த பானையை எடுத்துக்கலாம். இந்த பானையை எடுத்தால் தான் நம்மளுக்கு வேலைக்கே ஆகும். கிராணி இப்போ கண்டிப்பாக இந்த வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கல்லே கிடைக்க மாட்டேங்குது. யார் என்ன பார்க்கணும், கல்லே கிடைக்க மாட்டேங்குது. மொட்டை கல் கிடைக்கிறடா. மொட்டை தலையா எங்கே போ? கல் கிடைக்க மாட்டேங்குது. எங்கே கல் காய்ஸ்? கல் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது மந்திரம் போட்டு கல்லை வர வைங்க பார்க்கலாம். கல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ என்னடா இது, கல் கிடைக்க மாட்டேங்குது. மின்னுக்குது. கல் கிடச்சிருச்சு. சூப்பர். கல் எடுத்து கிளவி பொக்கவாய் வீட்டு கிளம்பு. இன்னொன்று இருக்கு, மொட்டைன்னு அடிக்க. மொட்டையா? இங்கே பொண்டாட்டி செத்து கிடக்குறாடா, என்னன்னு வந்து கேள்றா. அடுத்தபடியாக நம்ம கல் எடுக்க போயிடலாம். கல் தான் இருக்குது. ஆனால் மொட்டையன்னு கொண்டாமே. மொட்டையா இருக்கியாடா? எங்கடா இருக்க மொட்டையா? எங்கே இருக்க மொட்டையா? நான் லிஃப்டில் ஏறி ஓடிடுறேன். அதுக்குள்ளே நீ வருவியான்னு பார்க்கலாம். லிஃப்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எங்கடா லிஃப்ட்டு வா, சீக்கிரம் வா. வந்துருச்சு. பட்டன் ப்ரெஸ் உள்ள பூரு. ஐயோ, அவ்வளோதான். இப்போ சீக்கிரம் மேலே போயிட்டு வேலையை காமிக்க வேண்டியதுதான்.
சீக்கிரம் மேலே போ. சூப்பர்மேன் மாதிரி பறக்கலாம் பார்த்தீங்களா கைஸ்? அதுக்காகவே நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே ஒரு பானை தெரியுதா? அந்த பானையத்தை சுடணும். ஒரு சுடு கரெக்டாக என் பார்த்து ஒரு சுடு கரெக்டாக கீழே விழுந்துச்சு. இந்த பானை எப்படி எடுப்பேன்? இப்படி எடுத்துக்கலாம்ல. பானை அங்கே எடுத்தாச்சு. இந்த பானையை இப்போ நம்ம என்னன்னா தண்ணியே ஃபில் பண்ணணும். பண்ணிக்கணும். எங்கே போவேன்? கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கும் கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். கீழே தான் இருக்கும், கன்ஃபார்ம் சொல்கிறேன். கீழே தான் இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா அதெல்லாம் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம சீக்கிரம் போய் தண்ணியை மட்டும் எடுத்துருவோம். சீக்கிரம் போ 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 சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஃபுல்லு யூ டு நாட் ட்ராப் த வாட்டர். அப்போ சப்போஸ் கீழே போட்டுச்சுன்னா தண்ணியெல்லாம் கொட்டி போகிறோன்றானுங்க. அவ்வளோதானே, சரி விட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சீக்கிரம் கீழே ஓடிடலாம். எப்படி இருந்தாலும் கிராண்ட் பா எந்திரிச்சிருப்பாங்க. சொட்டை ஐயோ மொட்டை பார்த்துட்டான். நான் சொன்னேன்லங்க, சொன்ன மாதிரியே மொட்டையும் பார்த்துட்டான். மொட்டை தலையா மொட்டை எப்படி போய் டைவெர்ட் பண்ணுவேன்? வா அப்படியே சுற்றி போய்க்கலாம். கிச்சன்லேருந்து அப்படி போய் இப்படி வரணுமா? வாடா மொட்டை, வேற பொறுமையாக வரேன். எனக்கும் கடுப்பாகுது. சீக்கிரம் கைஸ். இப்போ நான் என்ன மைண்ட் செட்டில் இருக்கேன்னா, எப்படியாவது டே 1லயே இது பார்த்தீங்கன்னா டே 1 தான் கன்ஃபார்ம் சொல்கிறது. டே 1 நான் இது வரைக்கும் சாவலை, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா டே 1லயே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அவ்வளோதான். நீங்கள் என்னக்கா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எவ்வளோ பெரிய சாதனை படுத்திருக்கேன். ட்ரெயின் எஸ்கேப் அது இது ஒரே நாளில் முடிச்சிருக்கேன். ட்ரெயின் எஸ்கேப்பை எப்படி எடப்பா நான். தேங்க்யூ நான் உடப்பு கை. எனக்கே இப்போ தான் பெருமையாக இருக்குது கைஸ். அது ஒன்று கொடுத்துருங்க. நான் கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். எங்க மொட்டை வருது, சொட்டை வருது. இந்த சொட்டைய இது கூட ஓடிட வேண்டியதுதான். ஐயோ ஒளிய முடியல. இவ்வளோ பூந்தாச்சு. எப்படி இப்போ போவானும் தெரில. சீக்கிரம் போனாலும் நல்லது. ஐயோ தொட்டுட்டேன். எப்பா எடுத்து கொஞ்சம் ஓரமாக வைக்கணுங்க இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர். அதனால தான் நீங்கள் பார்க்கவே சரிங்க. உண்மையாக சொல்லணும்னா போயிட்டியா கிராணி? போயிட்டா. எப்படி போனாலும் தெரில, இங்கே இருக்கிறானும் தெரில. இங்கே தானே இருந்தா? என்னடா சூழ்நிலை காணாமல் போயிட்டா? எப்படிரா காணாமல் போயிட்டா? பயமாக வேறு இருக்குது. இருக்காளா? இல்லை, ஓடிய 2 தான். அப்போ கைஸ் இப்போ நமக்கு இன்னொருன்ற மாதிரி இப்போ என்னது அந்த கன்று வேணும். கன்று இருந்தால் தான் ஒரு ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோனில் இன்னொரு ஃப்ளாஸ்க் எடுக்கிறோம், அது வைக்கிறோம், பேட்லக்கி வச்சு திறக்கிறோம், அப்புறம் எஸ் ஆகுறோம். அப்பவும் கிடைக்கலன்னா கொஞ்சம் ஸோ சேட் ஆயிரும். நான் அப்புறம் கைஸ் இப்படி டே 1லயே முடிக்க ட்ரை பண்ணுவேன். முடிக்க விடாட்டி அவ்வளோதான். அதான் ஆசை. டே 1லயே நான் இதாங்க இது ஃபஸ்ட்டு டைம் டே 1ல் முடிக்கிறேன். இது வரைக்கும் நான் டே 1ல் முடிச்சதில்ல. ஓரமாக மொட்டையும் நின்றுக்குறான். மொட்டை தலை எனக்கு ஒரு நாமத்தை போடணும். இங்கே இப்போ பாரு, உன் ட்ரெயினை தூக்கிட்டு ஓடிட வேண்டாம். அப்புறம் உனக்கு தான்டா நாமம். அவ்வளோதான். இங்கே கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒன்றுமே. கைஸ் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்ன வீடியோ வேணும்னு. அப்புறம் தான் நானும் அந்த வீடியோவை போட முடியும். இப்போவும் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் தான் நான் வீடியோ போட முடியும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அதுதான் நான் போடுவேன். நானும் டே 1லயே முடிக்க பார்க்குறேன், முடிக்க விட மாட்டாங்களே. எப்படிரா இப்படி இருக்கிறீங்க? மேலே போகணும். மேலே தான் இருக்கும் கன்று. அங்கே இருக்குது. நானும் பைத்தியார மாதிரி அந்த ஃப்ளாஸ்க் எடுக்கிறேன் இருந்தேன் இல்லை. இன்னொரு இதுக்குள்ளே போகணும் இருக்கும். அங்கே இருக்குது பாருங்க. இது இங்கே கரெக்டாக சுடணும். அப்புறம் அங்கே இருக்கும். அது அங்கே
அப்புறம் அங்கே தான் இருக்கும், நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் வந்து கல்லை மொளை கண்டுபிடிக்கிறீங்க. மொட்டையும் சொட்டையே பார்த்துட்டோமே, சொட்டைன்னு சொல்கிற அடுத்த செகண்டில் சொட்டை வந்துடுச்சு. எப்படா அப்படின்னு இருக்கு. சொட்டை எப்படி டைவர்ட்டுன்றது? அப்படியே கீழே ஓடிடலாம். சீக்கிரம் லிஃப்டே வா வா வா, சீக்கிரம் வா. அது வரைக்கும் நம்ம இதுலேயே ஒளிஞ்சிருக்கலாம். ஏங்க நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன ஏதாவது தப்பு பண்ணிடுவீங்க. லிஃப்ட்டில் போகும்போது தப்புன்னு அப்படியே கீழே விட்டீங்கன்னா அவ்வளோதான், சோழியும் காலி தான், நீங்களும் காலி ஆயிடுவீங்க. இதான் சொல்கிறேன், லிஃப்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்புறம்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஒரு கல் கிடச்சிருச்சு. அந்த கல் இன்னும் 3 கல் வேணும். அந்த இங்கே ஒரு கல் கிடைக்குது, இங்கே ஒரு கல் இருக்குது. கல் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு கல் கொடுங்க. ஒரே ஒரு கல் கொடுங்கடா. டே மாப்பிள்ள, ஒரு கல் கொடுங்கடா ப்ளீஸ். ஒரு கல் மட்டும் கொடுத்துருங்கடா. எப்பா பேராண்டிங்களா? இன்னொரு கல் கொடுத்துருவாங்க. எப்பாடா வாங்கடா, இப்போ வாங்கடா. இப்போ எவனை வேணா கூப்பிடுங்கடா. அவ்வளோதான், இப்போ எல்லாருக்கும் காலி. இப்போ எங்கே போய் அவங்கள அடிக்கிறதுனா, இவங்களே வெளியே வர வைக்கலாமா, நம்மளே உள்ளே போய் போட்டு தெளியலாமா? இங்கே யார் இருப்பா? இங்கே டேரெக்டாக மேலே போடலாம். மேலே எவனா இருப்பாங்களே, ஏன்னா எவனுமே இல்லை. அதிசயமா எங்கடா எங்கேயும் எவனுமே காணோம். ஏய் பயன்ட்டாங்களா கன்று வச்சிடறோன்னு? இந்த பாயா இருக்கணும் கிராணி, அந்த பாயா இருக்கணும். மொட்டத்தலைன்னு ரொம்ப நேரமாக காணும். அவன் இங்கே கன்று அடிச்சு செகண்டே பயப்பட ஆரம்பிச்சிட்டானு தெரில. ஏய் மொட்டையே ஃபஸ்ட் வரான்டா. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைங்க, வெறி மேலே. இங்கே சொட்டை மேலேருந்து வருமா இல்லை கீழேருந்து வருமா? அது கீழேருந்து வருது. பொக்க வாயில ஒரு அடி. ஐயோ மயக்கம்தான் இருக்கு. ஐயோ என்னடா இது ட்ராப்பு. சீக்கிரம் திறந்து விடு, சீக்கிரம் ஓடு 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 ஓடு. ஒரு கல் கொடுத்துருக்கா. டே பேராண்டிங்களா, ஒரு கல் கொடுங்கடா. டே ஒரு கல் கொடுங்கடா. ஏன்னா ஒரு கல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு வீடையே சுற்றணுமா, அதுக்குள்ளே அவளை மயக்கம் தெளிஞ்சு அவள் எங்கேயோ ஓடிடுவா. என்னடா இது, ஒரு கல் கொடுங்கடா. ஒரு கல் இருக்குது, எடுத்தாச்சு. இப்படி போய் அடிக்கணும். திடீர்னு பார்த்தா காணும் போயிடுவாங்க. பார்த்தா நமக்கு பின்னாடி இருப்பாளாங்க. எப்படி இருப்பாங்க? அவ்வளோதான், அம்மா அடிச்சுக்கிட்டு காலி தான். எங்க முடிச்சிருப்பாளா? தெளிஞ்சிருப்பா தெரியல. மண்டை ஷாட். ஆடைய என்னடா இது, கடுப்பாகுது. கரெக்டாக மண்டையிலே வைக்கணும், பொக்க வாயிலே வைக்கணும். பொக்கப்பல்லு. பொக்கப்பல்ல காணும். எப்பட்றா பொக்கப்பல்ல காணும்? மண்டை ஷாட் வைக்க போகிறேன். வீட்டுக்கு போ. அப்படி ஹெச்சாட். இதுக்காகவே மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அடுத்தான வீடியோ போகலாம். ஃப்ரீ ஃபயர் பற்றி போகலாமா, இல்லை ஈவல்னா, இல்லை கிரானியா? கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் தான் மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி என்னால் போடவும் முடியும். ஓகே, அடுத்து கல் தேடி போகலாம். கல் கிடைக்காது போல. என்னடா இது கைஸ், இந்த தண்ணிக்குள்ள இந்த கிழமை இது பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு நம்ம பெட்டை எல்லாம் நாய் பூனம் தான் வளர்த்தோம். ஆனால் அவன் முதலையை வளர்த்திட்டு இருக்கான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். நம்ம மட்டும் கடிக்கிறதுக்காகவே பிளான் போடுறான் அவன். அதனாலே நம்ம கொஞ்சம் இதே சேஃபாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இது பண்ண முடியும். லிஃப்ட்டு ஆன். மேலே இவனும் பொறுமையாக தான் போவான். ஏம்மா என்னடா அது, வாடும் போதே இதாக இருக்கு. சீக்கிரம் வாடா மேலே. கடுப்பாகுமா ஆகாத, நீங்களே ஸ்லோவாக பண்ணுவோம். உங்களுக்கும் இது டைம் வேஸ்ட்டு தான். கல் கரெக்டாக கீழே வந்துருச்சு. சடன்னு அந்த கல்லை மேலே தூக்கணும். அந்த கல் எடுத்துருங்க. கல்லை மட்டும் எடுத்தா கிளம்புவோம். கல் எங்கே இருக்கு?
எங்கடா அது பானை தான் இருக்கு கைஸ். பானை அப்படியே கிடச்சிருச்சு. அப்புறம் கீழே போய்க்கலாம். கீழே போயிட்டு அடுத்தபடியாக நம்ம அந்த தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் பண்ணிட்டு அப்புறம் சீக்கிரம் தண்ணியை ஃபில் பண்ணலாம். எங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டு கிளம்புங்க. எப்பா இதுலேயே அதே டைலாக் தான் சொல்கிறேன். டோன்ட் ட்ராப், ரெண்டு தண்ணி கொட்டிடும். ஏன்னா ரெண்டுமே ஒரே ஃப்ளாஸ்க். இதான் ஃப்ளாஸ்க்குன்ற பாருங்க. பானை சாரி கைஸ், ஃப்ளாஸ்க்குன்னு சொன்னதுக்கு. சீக்கிரம் டெய்லி நல்லதாக கொடுத்துருங்கடா. இதில் இருக்கு கன்ஃபார்ம் இதில் தான் இருக்கணும். இதில் இல்லாட்டி அவ்வளோதான் நான் சங்கடமே இருவேன். சீக்கிரம் மேலே போய் அதனால அந்த பேட்லாக்கின்னு இருக்கும் பாருங்க. நம்ம கரெக்டாக இங்கே வச்சோம். வெளியே வச்சோம். வெளியே இங்கே எங்கேயோ சைடில் போட்டோம் ஞாபகம். இதான் இதை எடுத்துக்கிட்டே அதுக்குள்ள திறந்து பார்ப்போம். இன்னும் இருக்குமேன்னு தெரில. சீக்கிரம் கிடச்சா நல்லது. சீக்கிரம் போ. ஓகே வந்தாச்சு கைஸ். கிடச்சிடணும். இன்னும் எங்கள் டோர் எஸ்கேப் ஆனது மட்டும்தாங்க கிடைக்குது. நான் என்னங்க டோர் எஸ்கேப் பண்ண போகிறேன். கடுப்புங்க. இருங்க, யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குது. அது ஒழிஞ்சுக்கலாம் கைஸ். ஒரு செகண்ட் இருங்க கைஸ். ஏதோ சூடாகுது எனக்கு. இங்கடா இருக்கும் கைஸ். ரொம்ப நேரம் ஆகும் படுத்துறக்கு. நான் தேடி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. பாஸ் பண்ணுறேன் அது வரைக்கும் கைஸ். நான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா கைஸ், நான் வீடியோலாம் பார்க்கல. என்னன்னா ஜஸ்ட்டு நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன் கைஸ் எல்லா இடத்துலையும். அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக உங்களுக்காக தான் இது பண்ணேன். ஏன்டா திரும்ப ஒழியான்னு கேட்டிங்கன்னா சும்மா கிராணி வரா. கிராணி ஆர் யூ டர்? ஸோ சேட் கிராணி. சீக்கிரம் போனேன்னா நானும் இந்த ட்ரெயின் எஸ்கேப் முடிச்சுட்டு நானும் கிளம்பிடுவேன். இதான் சொல்கிறேன். எனக்கு என்ன இது பண்ணாதீங்கடா. சீக்கிரம் கைஸ். பேக்ரவுண்டில் நிறைய சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் சத்தம் கேட்டுச்சுன்னா மறக்காமல் இது கோச்சிக்காதீங்க. ஏன்னா இவ்வளோதான் கண்ணுடையுது. ஏன்னா இங்கே திருவிழா நடக்குது. அதனால தான் ரொம்ப ட்ரம்ஸ் தட்டுறாங்க. அதனால் கொஞ்சம் இது இந்நேரம்னு பார்த்ததே இந்த மாதிரி டெக்ஸ்டெல்லாம் பண்ணுவாங்களா? நம்ம நேரம் பார்த்துங்க. ஐயோ சீக்கிரம் போ. அவ்வளோ போயாச்சு. கிளவி நாட்டு 3 நேரம் பார்த்து வராளே. சீக்கிரம் வா கிளவி. சீக்கிரம் வா. கீழே ஓடிடலாம். கீழே வேணாம், அதே ஓடுங்க. கிளவி வரியா? வா. சீக்கிரம் வா கிளவி. நீங்கள் வா, நீ வா, இங்கே வா. கீழே வா. கீழே மட்டும் வா. அட்டி பாரு. அப்படியே மேலே தட்டி விட்றேன். அம்மா நேரம் பார்த்ததே இது மாதிரி அமுச்சு விடாதீங்களா? சூடாயிருவேன் நான். ஸோ நமக்குன்னே இந்த மாதிரி பண்ணுறாங்களே. நம்ம ஏன்டா கெடுக்குறீங்க? நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம கெடுக்குறானுங்க. நம்ம சீக்கிரம் போய் எடுக்கணும். அதான் நம்ம பிளானிங்கே. ஃபஸ்ட்டு இந்த ட்ராப்பு சீக்கிரம் போய் இந்த பிளாங்க் எடுக்கணும். பிளாங்க் எடுத்தா தான் வேலைக்காகும் போல். சரி, பிளாங்க் இங்கே வச்சேன். மேலே வச்சு லிஃப்ட்டில் போகும்போது இல்லை அங்கேயே இருக்கும். அந்த டேபிள் கிட்ட வச்சுருந்தேன். அதனால ஞாபகம் இருக்கேன். எங்கே இருக்கு கேக்? ஆனால் இங்கே மேலே இருக்கா? சரி, கீழே தேடிட்டு இருக்கேன் கைஸ். இங்கேருந்து நம்ம மேலே போகணும். மேலேருந்து வந்தால் இல்லை கீழேருந்து வருதா? மேலேருந்து வருது. ஸோ எனக்கு போக வேண்டியதே மேலே இருக்க போகும் கைஸ். நம்ம போகிறது தப்பா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ தப்பான்னு தெரியலையே. அது கூட தெரியாமல் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னடா இது? ஸோ சீக்கிரம் அந்த பட்டன் நமக்கு மேலே போ. சீக்கிரம் போ. கைஸ், பேக்ரவுண்டில் ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா சாரி. ரொம்ப சவுண்டாக இருக்குது. அதான் நானும் ரொம்ப கதவெல்லாம் சாத்தி ஜன்னலாம் சாத்தி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அப்பவும் கேட்டுச்சுன்னா சாரி. இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே கைஸ் எங்கடா
போய் பிளாங்க் வைப்பேன்? இங்கேடா வைப்பேன். இங்கேயும் இங்கேயும் வைக்க முடியும். ஏன்னா சின்னது தானே, எப்படி வைக்கலாம் வைப்பேன்? காய்ஸ் ஞாபகம் வந்துருச்சு, நம்ம சுற்றி போய் வைக்கணும். இப்போதான் ஞாபகம் சுற்றி போய் அது கூட எனக்கு தெரில. இப்படி போக முடியுமா? சும்மா ட்ரெயின் தான். இல்லை போக முடியல, விடுங்க. நம்ம மேலேருந்து சுற்றி போகணும். அங்கே ரூம் தெரியுதா? அங்கே அப்படி போகணும். மொட்டை என் வழியில் குறுக்க வந்த அவ்வளோதான், உன்னை கன்று வச்சு போட்டு தெளிடுவேன். ஏன்னா கன்று இருக்கேன்ட்ட. அவன் சொன்ன மறட்டினோடனே கிராண்டி நம்மளை பார்த்து பயந்துருச்சு. இங்கே தான் வைக்கணும் நினைக்கிறேன். அவ்வளோதான், இங்கே வச்சுக்கிட்டு அப்படியே ஓரத்தில் போகணும் கைஸ். ஓரத்தில் கிடைச்சிரு கைஸ். அவ்வளோதான் கைஸ். சாரி கைஸ். நம்ம எப்படியாது அவ்வளோதான், நம்ம அவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஃபைனலி நம்ம இந்த கிராணி ட்ரெயின் எஸ்கேப்பை முடிச்சிடலாம். சீக்கிரம் வாங்க, முடிச்சிடலாம். சீக்கிரம் கீழே போய் இந்த ஆக்சிலேட்டர் கொடுத்து ட்ரெயின் கீழே மட்டும் தூக்குனா போதும். அவ்வளோதான், நம்ம ட்ரெயின் எஸ்கேப்போ வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஐயோ மொட்டை சொக்க கிட்ட பார்த்துங்க. மொட்டை தலையை எப்படி வரானே தெரில. எங்கே போகிறாங்க? ட்ரெயின் கீழே எடுத்துட்டு அப்படியே கீழே போயிடலாம். ஏன் அது கீழே போட்டோன்னா அங்கேயே இருக்கட்டும். நம்ம ட்ரெயின் கீழே போட்டு அப்படியே ஆக்சிலேட்டர் கிட்டே தானே இருக்கு, அதை எடுத்துப்போம். ஆனால் சீக்கிரம் ஆட மொட்டை தலையா கைஸ். உண்மையாக சொல்கிறேன், நம்ம டே 1லயே கிராணி சாப்டர் 3 த ட்ரெயின் எஸ்கேப்பை சீக்கிரமே முடிச்சாச்சு. இதுக்காகவே நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா இதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எப்போ அந்த ஆக்சிலேட்டர் தேடுற கூட நான் செத்துட்டேன். ஆனால் இதுக்கும் 1/2 ஆச்சு. எப்பா அதுக்காக நான் தேடிட்டேன். அப்படியே நல்ல வேலை, எப்படியா தேடிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். சீக்கிரம் ட்ரெயின் கீழே இருக்கணும். ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறாங்க. சார் ரொம்ப பெருமையாக இருக்கு. சீக்கிரம் போ. இதுக்குள்ளே ஏதாவது வச்சா போதும். நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம சீக்கிரம் போய் அது ஆக்சிலேட்டர் எடுத்து அப்புறம் நம்ம ஓடிட வேண்டியது. அந்த இடத்த விட்டே ஓடிட வேண்டியதுதான். மொட்டையோட ட்ரெயின் நமக்கு மட்டும்தான். அவ்வளோதான். இங்கே ஆக்சிலேட்டர் எடுத்தாச்சு. சீக்கிரம் கீழே போடா. சீக்கிரம் கீழே போடா. எப்பா அப்படிங்களா? சீக்கிரம் கீழே போ. எப்பா கைஸ் ரொம்ப பேக்ரவுண்டில் சத்தம் போட்டாங்க கைஸ், அதான் கடுப்பாக இருக்குது. சாரி கைஸ். ஸோ பேக்ரவுண்ட் ரொம்ப இதாக இருந்துச்சா சாரி. சீக்கிரம் போய் ஆக்சிலேட்டர் வச்சிடலாம். ஆக்சிலேட்டர் வச்சாச்சு. ஆன். ட்ரெயின் எடுக்கிறோம் கைஸ். கிராணி கிராண்ட்பா பாய் பாய். மொட்டை பாய் பாய். நான் போயிட்டு வரேன். டொமேல் அவ்வளோதான் கைஸ். சக்ஸஸ்ஃபுல்லி இந்த ட்ரெயின் எஸ்கேப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை கைஸ். அடுத்த வீடியோ என்னன்னு கமெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் தான் நான் வீடியோ போட முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை கைஸ்.